கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 3ஆம் அத்தியாயம். ஜராசந்தனின் படையெடுப்பிலிருந்து பாரிஜாத கடத்தல் வரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பொழுதுபோக்குகளின் சுருக்கமான விளக்கம். கர்கமாமுனிவர் கூறினார், கர்காச்சாரியார் கூறினார், அரசே, உங்கள் மருமகன் கம்சன் கொலை செய்தியை கேட்ட ஜராசந்த மன்னன் கடுங்கோபம் அடைந்தான். அவன் ஏராளமான அக்ஷோகினி படைகளுடன் வடமதுரையை பலமுறை தாக்கினான். ஆனால் அவனுடைய படைகள் அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரராலும் பலராம சுவாமியாலும் அழிக்கப்பட்டன. இரு படைகளும் மீண்டும் மீண்டும் மோதிக்கொண்ட போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விஸ்வகர்மா மூலமாக கடலில் துவாரகை என்ற கோட்டையை கட்டும்படி கட்டளையிட்டார். அவர் கோட்டையை கட்டினார். இதற்கிடையில் காளையவனனும் தாக்கினான். முசுகுந்தனை கொண்டு அவனை கொன்ற பின்னர் பகவான் அவன் வாக்கிலிருந்து அவன் புகழை கேட்டார். பின்னர் அவனுக்கு ஒரு வரமளித்து அவனை பத்ரிகாசிரமத்திற்கு அனுப்பினார். அங்கிருந்து திரும்பிய பின்னர் மிலேச்ச வீரர்களை கொன்று அவர்களின் செல்வங்கள் அனைத்தையும் துவாரகாபுரிக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தார். இதற்கிடையில் ஆணவம் கொண்ட அரசன் ஜராசந்தன் வந்தான். பகவான் ஒரு விசேஷமான முறையில் இந்த முறை விப்ரயாசே போர்க்களத்தை விட்டு வெளியேறி தனக்கு முன்னால் கியானுக்கு சென்றார். துவாரகாபுரியில் ரைவதன் என்ற மன்னன் தன் மகள் ரேவதியை பலராம சுவாமியிடம் ஒப்படைத்தார். ஒரு முறை இளவரசி ருக்மிணியின் மையல் செய்தியை கேட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குண்டினபுரத்திற்கு சென்று அங்கு அம்பிகா தேவி ஆலயத்திலிருந்து தனது மையல் நாயகி ருக்மிணியை கடத்தி அங்கிருந்த அனைத்து மன்னர்களையும் தோற்கடித்து துவாரகாபுரிக்கு சென்றார். பின்னர் மன்னர்கள் சேதி அரசர் சிசுபாலனை தேற்றி அமைதியாக இல்லம் திரும்புமாறு கூறினர். பின்னர் ருக்மி ஒரு சிறப்பு வாக்குறுதியுடன் போர்க்களத்திற்கு சென்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் முதலில் அவளுடன் சண்டையிட்டார். பின்னர் அவரை தேரில் கட்டி அவரது முடியை மழித்தார். இது ஸ்ரீ ருக்மிணி தேவியை மிகவும் வருத்தமடைய செய்தது. பலராம சுவாமி விளக்கி அவர்களை அமைதிப்படுத்தினார். பலராம சுவாமியின் வார்த்தைகளால் ருக்மி பந்தத்திலிருந்து விடுபட்டான். இதன் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரர் துவாரகாபுரியை அடைந்தார். மேலும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சடங்குகளின்படி திருமண விழா நடைபெற்றது நிகழ்ந்தேறியது. பின்னர் பிரத்யும்னனின் பிறப்பிடம் கூறப்பட்டது. அவள் சுதிசாகரிடமிருந்து கடத்தப்பட்டான். மாயாவதியின் கூற்றிலிருந்து தனது கடந்த காலத்தை அறிந்த பிரத்யும்னன் சம்பராசுரனை கொன்றுவிட்டு பின்னர் தனது இல்லம் திரும்பினான். இது துவாரகை மக்களுக்கு மிகுந்த மன நிறைவை அளித்தது. சத்ரஜித் என்ற யாதவன் சூரிய பகவானின் அருளால் செவந்தக மணியை பெற்றான். ஒரு நாள் பகவான் ஸ்ரீஹரி அவனிடம் வினவினார். அதே ரத்தினத்தை தன் கழுத்தில் கட்டி கொண்டு சத்ராஜித்தின் தம்பி பிரசேனஜித் வேட்டையாட காட்டிற்கு சென்றான். அங்கே ஒரு சிங்கம் அவனை கொன்றது. இது பகவான் ஸ்ரீஹரிக்கு அவமானத்தை கொண்டு வந்தது. அதை துடைப்பதற்காக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் காட்டில் இருந்த கரடிகளின் அரசரின் குகைக்கு சென்றார். இருவருக்கும் இடையே ஒரு கடுமையான போர் நிகழ்ந்தது. அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, கடவுளே என்பதை அறிந்த ஜாம்பவான். தனது மகளான ஜாம்பவதியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவர் அர்ப்பணித்தார். பகவான் ஜாம்பவானின் குகையிலிருந்து அந்த ரத்தினத்தை சத்ராஜித்திடம் கொண்டு சென்றார். சத்ராஜித் தன் மகள் சத்யபாமையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து வைத்து அந்த ரத்தினத்தை வரதட்சணையாக அவளுக்கே கொடுத்தார். பின்னர் ஒரு நாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராம சுவாமியுடன் ஹஸ்தினாபுரத்திற்கு பயணம் செய்தார். இதற்கிடையில் அக்ரூரர் மற்றும் கிருத்தவர்மனால் தூண்டப்பட்டு சததன்வா சத்ரஜித்தை கொன்றான். இந்த செய்தியை செவிமடுத்ததும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடனடியாக சததன்வாவை கொன்றார். பின்னர் மிதிலையில் தங்கி துரியோதனனுக்கு கதாயுத போர்க்கலையை கற்பிக்க தொடங்கினார். பலராம சுவாமி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தமையனார் மிதிலை தேசத்திலேயே தங்கிவிட்டார். இதற்கிடையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த ரத்தினத்தை அக்ரூரரிடம் கொடுத்துவிட்டு தாமே இந்திரபிரஸ்தத்திற்கு சென்றார். அங்கே அவர் காளிந்தியை அடைந்தார். பகவான் ஸ்ரீஹரி தனது துவாரகை நகரில் அவளை திருமணம் செய்து கொண்டார். அதேபோல் அவர் மித்ரவிந்தா மற்றும்
சத்யாவையும் திருமணம் செய்தார். பின்னர் பத்ராவும் லக்ஷ்மணாவும் பகவான் ஸ்ரீஹரியான கிருஷ்ண பரமாத்மாவை திருமணம் செய்து கொண்டனர். ஒரு சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவர்களின் அரசனான தேவேந்திரனை தோற்கடித்து அவனது பாரிஜாத மரத்தை எடுத்து துவாரகைக்கு கொண்டு வந்து தனது அன்பிற்குரிய சத்யபாமைக்கு கொடுத்தார். வஜ்ரநாபன் வினவினார், முனிவரே, தேவர்களின் அரசர் தேவேந்திரனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வென்று அவரது கற்பக விருட்சத்தை அல்லது பாரிஜாத மலரை கொண்டு வந்து தனது அன்பிற்குரிய மனைவி சத்யபாமைக்கு கொடுத்ததற்கான காரணம் என்ன? தயவு செய்து இந்த கதையை எனக்கு முழுவதுமாக விரிவாக கூறுங்கள். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், ஒரு சமயம் தேவரிஷியான நாரத மாமுனிவர் தேவலோகத்திலிருந்து ஒரு பாரிஜாத மலருடன் துவாரகை நகரிற்கு வந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த மலரை வாங்கி தன் அரசியாரான தேவி ருக்மிணிக்கு கொடுத்தார். இதனால் தேவி சத்யபாமா மிகவும் வருத்தமடைந்தாள். அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாளிகைக்கு சென்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கு சென்று கோபமாக இருந்த தேவி சத்யபாமையை சந்தித்து, வருத்தம் கொள்ளாதே, நான் உனக்கு பாரிஜாத மரத்தை கொண்டு வருகிறேன் என்றார். அப்போது தேவேந்திரன் வந்து பௌமாசுரனின் முயற்சிகள் அனைத்தையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கூறினான். இதனை கேட்ட பகவான் கரங்களை கூப்பி தேவேந்திரனை கண்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், விருத்ராசுர சூதனனே காண்பாய், என் அன்பிற்குரிய சத்யபாமை துக்கத்தால் அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய அழுகை பாரிஜாத மரத்திற்காகத்தான். கூறுவாய், நான் என்ன செய்ய வேண்டும்? நீ பாரிஜாத மரத்தை சத்யபாமைக்கு கொடுத்தால் நான் பௌமாசுரனையும் அவனது படையையும் அழித்து விடுவேன். அதில் எந்த ஐயமும் இல்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடமிருந்து இதனை செவிமடுத்த தேவராஜன் தேவேந்திரன் உரக்க புன்னகைத்து கொண்டே கூறினான். தேவேந்திரன் கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, தாங்கள் நரகாசுரனை கொன்று நந்தனவனத்தில் உள்ள பாரிஜாத மரங்கள் அனைத்தையும் தானாகவே எடுத்து கொள்ளுங்கள் என்று கூறினான். ஏவமஸ்து என்று கூறி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி சத்யபாமையுடன் கருடனின் தோளில் ஏறி பிராக்ஜோதிஷபுரத்தை நோக்கி சென்றார். தேவேந்திரன் சொர்க்கம் திரும்பியதும் தேவி சத்யபாமை தானே பகவான் ஸ்ரீஹரியிடம் உரையாடினாள். தேவி சத்யபாமா கூறினார், உலகின் தலைவரே, தாங்கள் முதலில் தேவேந்திரனாக இருக்க வேண்டும். இறைவா, என்னிடமிருந்து பாரிஜாத மரத்தை எடுத்து கொள்ளுங்கள். அவனது செயல் முடிந்தவுடன் தேவேந்திரன் தாம் விரும்பியதை செய்ய மாட்டான். என் மையல் நாயகியிடமிருந்து இதனை கேட்ட அவர் அவளிடம் கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், என் வேண்டுகோளின் பேரில் அமரேஸ்வரர் தேவேந்திரன் எனக்கு பாரிஜாதத்தை தராவிட்டால் சச்சி தேவி சந்தனக்கல்லை பூசும் புரந்தரனின் மார்பில் என் கதாயுதத்தால் தாக்குவேன். இவ்வாறு கூறிவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பௌமாசுரனின் நகரத்திற்கு சென்றார். அந்த நகரத்தில் பல்வேறு வகையான 7 கோட்டைகளும் இருந்தன. அவர் பெரும் அசுரர்களால் சூழப்பட்டிருந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கதாயுதம், சக்கரம் மற்றும் அம்புகளால் 7 கோட்டைகளையும் துளைத்தார். அசுரனான முசுகுவும் அவனது மகன்களும் ஆயுதங்களுடன் நகரத்தை பாதுகாப்பதில் ஈடுபட்டிருந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் அனைவரையும் காலத்தின் கன்னங்களில் எறிந்தார். பின்னர் நரகம் தனது படையுடன் அழகிய ஆயுதங்களை பொழிந்தபடி வந்தது. பகவான் ஸ்ரீஹரி சக்கரத்தை ஒட்டி நரகாசுரனை 2ஆக வெட்டி கருடாழ்வாரை கொண்டு அவனது படை முழுவதையும் அழித்தார். யதுவம்சத்தின் மணிமகுடமான ஜெகநாத பெருமாள் பௌமாசுரனை கொன்று அவனது சிறந்த ரத்தினங்கள் அனைத்தையும் எடுத்து சென்றார். அங்கே அவர் கன்னி பெண்களின் ஒரு பெரிய கூட்டத்தை கண்டார். அவர்களின் எண்ணிக்கை 16,100. அவர்கள் அசுரர்கள், சித்தர்கள் மற்றும் அரசர்களின் மகள்கள். ஸ்ரீஹரி பகவான் அவர்கள் அனைவரையும் தனது துவாரகை நகரத்திற்கு அனுப்பினார். பின்னர் தேவேந்திரனின் ரத்தினத்தையும் குடையையும் அதிதி தேவியின் 2 செவி அணிகளையும் எடுத்துக்கொண்டு பாரிஜாத மரத்தை கொண்டு வருவதற்காக தேவேந்திரபுரிக்கு புறப்பட்டார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள யுதிஷ்டிர மன்னர் மற்றும் கர்காச்சாரியாருக்கு இடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான கிருஷ்ண பகவானின் கதையின் வர்ணனை என்ற தலைப்பு கொண்ட
3ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.